விஜய் வந்து திமுகவுக்கு மாற்று கட்சி, தமிழகத்துக்கு நாங்கள் தான் விடியல் கட்சி அப்படிலாம் சொல்லிட்டுலாம் பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டுலாம் போயிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் விஜய் செய்யக்கூடிய இந்த செயலால் தனித்து நிற்பதினால் நிச்சயமாக திமுக தான் வெளில போகுது, விஜய் அல்ல. விஜய் வந்து திமுக வந்து ஜெயிப்பதற்காக நாங்கள் வந்துட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் வரப்போறதுக்கு முன்னாடி எங்கிட்ட டிபேட்டில் கேள்வி கேட்கும்போது நான் தெளிவாக சொன்னேன், விஜய் வந்து ஒரு பி டீமாக இருக்காரா நான் எனக்கு தெரியல அப்படின்னு. ஏன்னா திமுகவோட பி டீமா இருக்காரு. நான் அப்பவே சொல்றோம். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, நீங்க வந்து ஒரு கட்சியை வந்து அகற்றணும்னு சொன்னா நீங்க பலத்தோட பலம் இணைந்தால் மட்டும்தான் அது மிகப்பெரிய பலமாகும். நீங்க வந்து ஒரு கட்சியை பலவீனப்படுத்தணும்னு நினைச்சா உங்கள் கட்சி தான் பலவீனமாக போகுது. நீங்க வந்து விஜய் வந்து நிற்பதினால் ஓட்டை வந்து யாருடைய ஓட்டை பிரிப்பாருன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அண்ணன் சீமாவோட ஓட்டை பிரிக்க போறாரு, விடுதலை சிறுத்தை கட்சியோட ஓட்டுகளை பிரிக்க போறாரு. மற்றபடி நீங்க நினைப்பது போல திமுக ஓட்டையோ அதிமுகவோட ஓட்டையோ பிஜேபி ஓட்டையோ நிச்சயமா பிரிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுக்கு ஒரு தொண்டை வந்து அதிமுக கட்சி தான் வந்து ஓட்டு போடுவான், திமுக தொண்டை திமுக தான் ஓட்டு போடுவான். பிஜேபியோட தொண்டை எங்களை மாதிரி இந்திய இயக்கத்தை சார்ந்தவங்க உணர்வுபூர்வமா இருக்கும், பிஜேபி தான் ஓட்டு போடுவோம். நிச்சயமா எங்களுடைய ஓட்டெல்லாம் வந்து விஜயாலாம் எடுக்கவே முடியாது. புரியுதா? அப்படி இருக்கும்போது விஜய் எப்படி ஜெயிப்பாரு? பெர்சன்டேஜ்னு இருக்கு, புரியுதுங்களா? எல்லாருமே வந்து அரசியல் கால்குலேஷன் ஒன்று இருக்கு, எல்லாருமே கால்குலேஷன் போட்டு தான் இருப்பாங்க. இங்க மக்கள் வந்து வெகுண்டு எழுந்து விஜய் வரணும்னு சொல்ல யாரும் வரவேற்புல இன்னும் கொடுத்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியல. இளைஞர்கள் வந்து வராங்க, அதை பார்த்துட்டு உடனே ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டா தேர்தல் பேர் தான் தெரியும், தேர்தல் பேர் தான் தெரியும். ஆனா எங்களுடைய அரசியல் கணக்கு விஜய் வந்து தனித்து நிற்பதினால் திமுக தான் வந்துட்டு அடுத்துதான் ஆட்சி அமைய போகுது. அதனால தான் வந்து ஐயா ஸ்டாலின் 234 தொகுதி நாங்க தான் வெளில போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. நிச்சயமா வந்துட்டு திமுகவுக்கு வந்து எதிர்ப்பலைகள் உண்டு, அதில் மாற்று கருத்து அல்ல. எதிர்ப்பலைகள் வெகுண்டு எழுந்து தமிழக மக்கள் குறைஞ்சது தமிழகம் முழுவதும் 90% வாக்குகள் வந்து போட்டாங்கன்னு சொன்னால் திமுக வந்து தோற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம மக்கள் விழிப்புணர்வாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா கிடையவே கிடையாது. மக்கள் வந்து விழிப்புணர்வாக இல்லைன்னு சொல்ல இல்லவே இல்லை. ஓ, நடிகர்கள் பின்னாடி போயிட்டு இருக்காங்க, நடிகர்கள் பின்னாடி போறாங்க. சரியான முறையில வந்து மக்களுடைய தீர்ப்பு இறுதி முடிவாக இருக்கும். மக்கள் எடுக்க போற முடிவு தான் வந்துட்டு இறுதி முடிவாக இருக்கும். என்னதான் நம்ம உட்கார்ந்து காட்டு கண்டிப்பா அவங்க எடுக்கிற முடிவு மக்களோட வந்து இறுதி தீர்ப்பை வந்து எல்லாருமே நம்ம வந்து வரவேற்று. தமிழகத்துல வந்து 3வது அணி அப்படிங்கிறது வந்து சாத்தியப்படவே இல்லை. மக்கள் எல்லாம் கூட்டணின்னு ஆரம்பிச்சாங்க விஜயகாந்த் இருக்கும் போதே. அது எந்த அளவுக்கு நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். 4 முனை போட்டியாக வந்து இருக்க போகுது. அதிமுக, திமுக, இந்த பக்கம் தாவேகா, இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி. ஒரு 4 முனை போட்டியை வந்துட்டு மக்கள் எப்படி எதிர்க்க போறாங்க அப்படிங்கறத நாங்களும் அதான் எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னும் வந்து ஒரு 10 நாள்ல எப்படி கூட்டணி எல்லாம் அமைய போகுதுன்றதுக்காக நாங்க வெயிட் பண்ணி பார்த்து